எந்த கவலையும் அல்லாஹ் நிரந்தரமாக மூமின்களுக்கு தருவதில்லை. சில ஈமான் கெட்டவர்கள், ஈமான் இல்லாதவர்கள் தான் கவலையுடைய முடிவை தற்கொலைக்கு எடுக்கிறார்கள். கவலையுடைய முடிவை விபரீதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். கவலையுடைய முடிவை ஏதோ ஸ்ட்ரெஸ்ல போய் மென்டல் ஆயிடுறான். அப்படியே உட்காந்து அதையே யோசிச்சு யோசிச்சு மண்டையை திரட்டி தாடியை வளர்த்து, ஒரு மாதிரி தாடியை வளர்த்துனா ஈமான்ல தாடியை வளர்க்கணும். நான் அந்த தாடியை சொல்லல, மீசைக்கும் மூஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தாடியை வளர்த்து கவலையுடைய முடிவு என்ன பண்றான்? குடிக்கிறான். சில பேர் கஞ்சா அடிக்கிறான், சில பேர் போதை மருந்துக்கு அடிமையாகிறான், சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இந்த மியூசிக் கேட்டா, சில பேர் காதத்துக்கு மாட்டிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடையும்ங்கறான். எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்துல உருண்டு போறன்னு எந்திரிச்சா எனக்கு தெரிய போய் ஓடியே போயிடும். ரொம்ப மனக்கவலையா இருந்தோம்னா ஓதுறமோ இல்லையோ உருண்டு பிறண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்துல எந்திரிச்சாலே எவ்வளவு லேசாகிறது அல்லாஹ்வுடைய உதவியால. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கு நம்ம நம்முடைய கவலையை தீர்த்து கொள்வதற்கு.